வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வைட்டாங்கி டேஸ் லீவ் அப்போது ஆக்லாண்ட் போயிருந்தாங்க. ஸோ அங்கே நம்மளோட டேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைட்டாங்கி டே லீவ் வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருந்தது. ஸோ தேர்ஸ்டே நைட் போல் ஆக்லாண்ட் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹெண்டர்சனில் இருக்க நைட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோங்க. நைட் மார்க்கெட் அப்படின்னாலே ரொம்ப வைபாக ஹேப்பனிங்காக இருக்குங்க. நியூசிலாண்டில் வந்து 5 மணிக்கு மேலே எந்த கடையுமே இருக்காது பெருசாக. ஸோ இந்த நைட் மார்க்கெட் போகிறது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கேமார்ட் ஹெண்டர்சன் கீழே நடக்குதுங்க. பாட்னிலேயும் இதே மாதிரி பாட்னி கேமார்ட்டு கீழே நடத்துவாங்க வெனஸ்டே. அதுவும் போயிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நைட் மார்க்கெட்டோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரல் ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஒரு கம்யூனிட்டி கேதரிங்க்கு, அப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் வெண்டார்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி லே பண்ணி கொடுக்குறதுங்க. இங்கே வந்து அப்புறம் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரோட தோசை போட்டு தோசை ட்ரக் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த நைட் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கும். ஆக்லாண்டில் 7 டேஸுமே நைட் மார்க்கெட்ஸ் நடக்குங்க. நான் இது வரைக்கும் வந்து வெனஸ்டே பாட்னி, தேர்ஸ்டே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹெண்டர்சன் வரேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து சிபிடியில் நடக்குங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அது மட்டும் 3 to 11 நடக்கும். ஆக்லாண்ட் சிபிடியில் நடக்கிறது சிலோ பார்க்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து போயிருந்தப்போ நிறைய ஸ்டால்ஸ் இல்லைங்க இந்த அளவுக்கு. ஃபுட்டும் வந்து எனக்கு அந்த அளவு சூப்பராலாம் பிடிக்கல. பட் இங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஷாப்பிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் காப்பி பேக்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலி இந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த ஷாப் வந்து தாய்லாண்ட் குசைன் பேஸ் பண்ண ஷாப்பு. மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இருக்குங்களா, அது எனக்கு ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கிடைச்சது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த கடையில் இருந்த மேங்கோஸ்மே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளுக்கு வந்து சாம்பிளுமே தராங்க. சாம்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டுமே வாங்க சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பேட் தாய் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. தாய்லாண்ட் ஃபுட்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இங்கே போகிறீங்கன்னா நான் இந்த ஷாப் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இவங்களோட மேங்கோஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நம்ம ஊர் மேங்கோஸ் மாதிரியே இருந்துச்சு கிட்டத்தட்ட. நியூசிலாண்டில் வந்து கிடைக்கிற மேங்கோஸ்லாம் பொதுவாக வந்து நம்ம ஊரளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காதுங்க. நம்ம ஊர்லேருந்து ஸ்பெஷலாக வந்து ஏப்ரல் மேலேருந்து வர வைப்பாங்க நிறைய இந்தியன் க்ரோசரிஸில். அப்போ தான் நம்மளால் மேங்கோஸ் வாங்கி சாப்பிட முடியும். பட் இந்த மேங்கோ வந்து நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த கடையில் வந்து குவான்டிட்டி எனக்கு இந்த அளவு தான் தருவாங்களா அப்படின்னு தெரியல. பட் $12 வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸு. ஸோ ஒரு ஸ்டிக்கி ரைஸு, கொஞ்சம் மேங்கோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் மில்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பபிள் டீயில் ராக் மெலானும் மேங்கோ ஃப்ளேவரும் வாங்கியிருந்தோங்க. அப்புறம் கொஞ்சம் கெபாப் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் நைட் மார்க்கெட் இப்படி வரோன்னா இந்த கெபாப் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் குச்சியாக வச்சு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப லைவ்லியாக இருக்கும். லைக் நம்ம உண்மையாலுமே ஒரு நைட் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். எனக்கு பர்சனலி அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கம்போடியா ஷாப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் ட்ரை பண்ணதில். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணதில் அந்த பபிள் டீ ஒரு ஷாப்பில் தான் விற்கிறாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கம்போடியா ஷாப்பு, அதுக்கப்புறம் அந்த தாய்லாண்ட் ஷாப்பு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த கம்போடியாவில் வந்து நம்ம வந்து ரைஸு, மீட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்க மாதிரி ஒரு காம்போ வாங்கியிருந்தோம். இந்த தாய்லாண்ட் கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த கம்போடியா ஷாப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டி கல்ச்சுரல் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது சூஸ் பண்ணி வாங்கிறதுக்கு. நம்ம ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கினா கூட எல்லாமே ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. இந்த பர்டிகுலர்லி இந்த நைட் மார்க்கெட்டில் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, கேமார்ட்டு கீழே வச்சுருக்காங்க. பட் சீலிங் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிறதால ரொம்ப புகையாக இருக்குங்க. ரொம்ப ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக சாப்பிட முடியல. கொஞ்சம் க்ரௌட்லாம் போனதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் பார்த்து உட்காந்து பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாக தான் இருந்தது நேப்பியர்லேருந்து வந்ததும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததுமே ஆன்ட்டியோட ட்ரை ஃப்ரூட் லட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அண்ட் பேக்ரவுண்டை நம்ம விலாகும் பார்த்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அந்த டேவை. அதுக்கப்புறம் அனு வந்து எனக்கு கொஞ்சம் சத்து மாவு கஞ்சியும் போட்டு கொடுத்தாங்க. ட்ரை ஃப்ரூட் லட்டே வந்து நம்ம 2 சாப்பிட்டோன்னா நமக்கு
நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட வேணாம். அந்த சத்து மாவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இட்லி, அதுக்கப்புறம் அசோக் ப்ரோ வந்து எங்களுக்கு மட்டன் கிரேவி எல்லாமே பண்ணியிருந்தாரு. செம்ம டேஸ்ட்டாக எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து கோட் ஐலாண்ட் போயிருந்தோங்க. இது ஆக்லாண்ட்லேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் டிரைவ் இருக்கும். ஸோ டிராஃபிக் பொறுத்து. ஃபைனலி நம்ம கோட் ஐலாண்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஐலாண்டு. ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். பட் நம்ம ஏதோ வேறு கண்ட்ரியில் ஒரு ஐலாண்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய கூட்டம், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஏரியா எஸ்பெஷலி வந்து ஸ்நாக்லிங்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே வரவங்க எல்லாருமே ஸ்நாக்லிங் கிட் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட வந்து கேம்பிங் செட் இருந்தாலும் நம்ம அதை போட்டுட்டுமே அழகாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணலாம். இந்த ஐலாண்டோட ஷேப் வந்து கோட் ஷேப்பில் இருக்குங்களாங்க. அதனால இதனோட பேர் வந்து கோட் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லெஷராக நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நல்லாவே தண்ணியில் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவு வந்து ரொம்ப டைம் பாஸ் ஆகிறதே தெரியல ஒன்ஸ் தண்ணியில் இறங்கிட்டோம். அங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சுங்க. நிஜமாகவே நேரில் பார்க்கும்போது இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரைடே ஃபுல்லாக அப்படி தான் போச்சுங்க. நல்லா வீட்டுக்கு வந்து தண்ணியில் ஆட்டம் போட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சேம் ட்ரை லட்டு, அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கிள் மேன்ஸ் வந்திருந்தோம். இது வந்து ஒரு மலேசியன் குசைன் ரெஸ்டாரண்ட்ங்க. இது கே ரோடில் இருக்குது. ஆக்லாண்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுட்டோட ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள், குவான்டிட்டியும் வந்து நிறைய கொடுப்பாங்க. இந்த நாசி கோரிங்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊரோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிடும். அந்த கிரேவிங்லாம் இருக்குன்னா நான் இந்த கடை சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாசி கோரிங் வாங்கினீங்கனாலே 2 பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதது இவங்களோட டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம சூப்பராக லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து காஸ்கோ போயிருந்தோங்க. அது நான் என்னோட அடுத்த விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் காஸ்கோவுக்கு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதை இது கூட மிக்ஸ் மேட்ச் பண்ண வேணாம். ஸோ தட் அதை பற்றி தேடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால. அண்ட் வந்து அங்கிள் மன்ஸ் போய் சாப்பிட்டுட்டு காஸ்கோ போயிட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் இந்தியன் க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தாங்க. இந்தியன் க்ராசரி அப்படின்னாலே கண்டிப்பாக சாண்ட்ரிகமோட விசிட் வந்து நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் எப்போயுமே இருக்குங்க. ஸோ என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து பட்டைங்க. ஸோ இது நம்மளுக்கு எங்கேயே கிடைக்கிது, ஹேஸ்டிங்ஸில், நேப்பியரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பட் அங்கே போயிருந்ததால் நான் வாங்கியிருந்தேன். ஜென்ரலாக வந்து இங்கே விட இந்தியன் க்ரோசரிஸ்லாம் ஆக்லாண்டில் ஓரளவு ரீசனபிளாக கிடைக்கும். ஸோ பெட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அங்கேயே வாங்கிட்டு வரதும் பெட்டர் ஆப்ஷன் தாங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு வடகம் வாங்கியிருந்தேங்க. ஸோ மீன் குழம்புலாம் செய்யும்போது நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது தாளித்து போட்டோன்னா. வடகம் வந்து எனக்கு நேப்பியரில் கிடச்சதில்லைங்க. அதனால தான் நான் ஆக்லாண்ட் போகும்போது எப்போயுமே ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும், நம்மளுக்கு வந்து நிறைய நாள் வரும். அடுத்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குங்க, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூப்பராக இருக்கும். நல்லா வந்து க்ளவுடியான கிளைமேட், மழை பெய்யும் போதெலாம் நம்ம வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஆக்லாண்டில் இந்த வாட்டி எனக்கு வந்து நெத்திலி கருவாடு கிடச்சிருந்தது. அண்ட் இது எல்லாமே நான் வந்து எஸ்எஸ் சூப்பர் மார்ட் அப்படின்ற கடையில் தான் வாங்கியிருந்தேங்க. அந்த கடை வந்து சாண்ட்ரிகமில் இருக்குது. ஆக்லாண்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா நம்ம கொரியரும் பண்ணிக்கலாங்க. இது ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, எல்லாமே நான் பே பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் ஆல் ஓவர் நியூசிலாந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை கன்வே பண்ணணும்னு நினச்சேங்க. அடுத்து என்னோடய ஃபேவரட் பிராண்டுங்க சக்தி மசாலா. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே சக்தி மசாலா ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும் காலியாக இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் எப்போயுமே சக்தியில் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் வந்து வாங்குறதுக்காக போவேன். இந்த வாட்டி போனப்போ அது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. சக்தி மசாலா வந்து நான் ஆக்லாண்டில் எஸ்எஸ் சூப்பர் மார்ட்டில் மட்டும்தாங்க பார்த்துருக்கேன், சாண்ட்ரிகமில் இருக்க கடையில். மற்றபடி நான் நிறைய இந்தியன் க்ரோசரிஸ் போயிருக்கேன், பட் வேறு எங்கேயும் இந்த பிராண்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்ததில்லை.
உங்களுக்கு சக்தி மசாலாவில் வேறு ஏதாவது வேணும், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்னா எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் கரம் மசாலாவும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதுவுமே அவைலபிளாக இல்லைங்க, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதே உங்களுக்கும் இந்த பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கடையில் வந்து கால் பண்ணி கேட்டு ஆர்டர் பண்ணி வைக்கலாம். எல்லாமே கொரியர் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ யாராவது ஆக்லாண்ட் போகிறாங்கன்னா உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை நீங்கள் அமுச்சிட்டு பே பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது போய் ஜஸ்ட் கிளிக் அண்ட் கலெக்ட் மட்டும் பண்ணிக்க சொல்லிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து தொக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்வீட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட எல்லா தொக்குமே கிடைக்குங்க. இதில் வந்து அவங்களதுல மோஸ்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தொக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம சாப்பாட்டில் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ என்றைக்காவது நம்மளுக்கு முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த மிக்ஸ் வந்து போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு இருக்குது. ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2027 ஆகஸ்ட் வரைக்கும் வருங்க. ஸோ இந்த கடையிலேருந்து தாங்க நான் வாங்கியிருந்தேன், எஸ்எஸ் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஆக்லாண்டில். அவங்கக்கிட்ட அடுத்து நான் மோர் குழம்பு மிக்ஸும் வாங்கியிருந்தேன். மோர் குழம்பு மிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மோர் குழம்பு மிக்ஸில் நம்ம வந்து லைட்டாக தயிர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாமே நான் ஆக்சுவலி முன்னாடியே வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். யாருக்காவது இந்த மாதிரி ரெடி டு ஈட் மிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த தக்காளி தொக்குமே சூப்பராக இருக்குங்க அவங்கக்கிட்ட. நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இல்லை கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவங்கக்கிட்ட. இதுவுமே மோஸ்ட் செல்லிங் ஒன். இது 3 மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்போயுமே புதினா வாங்குறதுக்காகவும் போவேங்க. ஸோ புதினாலேயும் அவங்கக்கிட்ட வந்து இந்த மிக்ஸ் இருக்கும். அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரெட் ஆம்லேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அதை லஞ்சுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து சட்னிலாம் தாளிக்கிறதுக்காக குண்டு மிளகா வாங்கியிருந்தேங்க. ஸோ இது எனக்கு பிடிக்கும். இங்கே நீட்டு மிளகா கிடைக்கும், குண்டு மிளகா கிடைக்காது. அதனால் வந்து இந்த குண்டு மிளகா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து இந்த வந்து உடச்சக்கல்லைங்க. இங்கேயும் உடச்சக்கல்லை கிடைக்கிது. ஆனால் ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு நிறைய குவான்டிட்டி வச்சுருக்காங்க. ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான் உடச்சக்கல்லை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், இல்லை குருமா பண்ணுறதுனா. அதுக்கு எங்கள் 2 பேருக்கு இந்த அளவே போதுங்க. ஸோ அதனால் இங்கே கம்மி குவான்டிட்டியில் கிடைச்சதால நான் இந்த மாதிரி பேக்கெட்டே வாங்கிக்கிட்டேன். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்து எல்லார் வீட்லேயும் இந்த பேக்கெட் ஒன்றாவது பார்த்துருப்போம், அணில் சேமியாது. ஸோ இவங்கக்கிட்ட ராகி மிக்ஸும் இருக்குங்க, ராகி சேமியாவும். எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும். இது எலுமிச்சம்பழ ஃப்ளேவருங்க. ஸோ இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் யார் வீட்லேயும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ தான் ஸ்டாக் வந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுலேயே இப்போ ஃப்ளேவர் வந்து 2மே லெமன் வாங்கலான்னு போனேன். அவங்க வந்து புளியோதரையும் வந்திருக்கு, ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, 2 ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடையான A2Bங்க. A2Bயோட ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து அவங்களோட பெப்பர் தட்டு, அதுக்கப்புறம் முறுக்கு இதெல்லாம் வந்து எப்போயுமே வர வச்சுருப்பாங்க. அவங்க கடையில் ஸ்டாக் இருக்கும். ஸோ இதுக்கும் எக்ஸ்பைரி டேட் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ இவங்க கடையில் எப்போயுமே எக்ஸ்பைரி டேட்டும் கொஞ்சம் நல்லா தான் வச்சுருப்பாங்க ஸ்நாக்ஸுக்கெலாம். அதனால் நம்ம வந்து தாராளமாகவே நம்பி வாங்கலாம். A2B ஸ்நாக்ஸ் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா ஊர்லேருந்து கொரியர் பண்ண முடியலனாலும் நம்ம இவங்க கடையில் வாங்கிக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து எல்லா வெரைட்டிஸும் இல்லைனாலும் வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி லால் கிலால் ரைஸுங்க. இதில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு நேப்பியரில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஹேஸ்டிங்ஸில். சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால ஆக்லாண்ட் போயிருக்கப்பவே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி போயிருந்தப்போ வாங்கியாச்சு. ஆக்லாண்டில் வந்து அர்ஜுன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு பாட்னியில் ஒன்று இருக்குங்க, அங்கே தான் வாங்கணும். அந்த இடத்தோட பழைய பேர் வந்து குவாலிட்டி மினி பஜார் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பேர் மாற்றிருக்காங்க. நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அவங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் பார்த்து யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. இவங்கக்கிட்ட பல்காக 20 kgsக்குமே வச்சுருக்காங்க. ஒரு 5 kg பேக் வந்து $25 வருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாங்கிட்டு வந்த இந்த ஓவரால் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் வந்து இதெல்லாம் இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸ் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே நம்மளுக்கு எப்போனாலும் டக்குன்னு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இல்லை மிக்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுக்கு போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆக்லாண்டில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நியூசிலாண்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கடையோட அட்ரஸ் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அவங்க காண்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம்.
வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. ஆச்சி மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இவங்ககிட்ட வந்து கீரை வெரைட்டிஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நிறைய பொருள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். பூஜை சாமான் இருக்கும். எல்லாமே இருக்குங்க. ஸோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆக்லாண்டில் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் நம்மளுக்கு தேவையான முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, துளசி, பப்பாளி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், இந்த செடிலாம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோங்க இந்த வாட்டி. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே வாங்கிட்டு நம்ம சேஃபாக ஊருக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு. என்னோட ஆக்லாண்ட் டேஸ் எப்படி போச்சுன்னு உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொரு சூப்பரான vlogல உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் பார்க்குறேங்க. அன்டில் தென் பாய்.